உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி ஆப்பட்டது 2023 அக்டோபர் 30 நடைபெற இருக்கிறது. இதனுடைய பெயர்ச்சி காலமாகப்பட்டது 1 வருடம் 6 மாத காலம், அதாவது 18 மாத காலங்கள். இந்த 18 மாதத்தில் முதல் 6 மாத காலங்கள் உங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசினா உத்திராடம் 3 பாதங்களும், திருவோணம் அவிட்டம் 1-2 பாதங்களும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல்ல சூரிய திசை, இது சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசையும் நடக்கலாம். இது இல்லாமல் இப்போ திருவோணத்தில் பிறந்திருக்கிறீங்க, சந்திர திசையில் பிறந்திருப்பீங்க. சந்திர திசை, செவ்வாய் திசை 7 வருஷம், அதுக்கப்புறம் ராகு திசை, அதுக்கப்புறம் குரு திசை, மீறினா புதன் திசை. அவிட்டத்தில் பிறந்திருந்தா செவ்வாய் திசையில் பிறந்திருப்பீங்க 7 வருஷ காலங்கள். அதுக்கப்புறமாப்பட்டது ராகு திசை, குரு திசை, சனி திசை. இப்போ இந்த தசைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது. எதுவுமே கெடுதல் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ சனி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு இப்போ ஆட்சியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த குரு பகவான் தசை நடந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த குரு பகவான் ஆப்பட்டது இந்த ஏப்ரல் மாதம் பெயர்ச்சியாக இருக்கிறார். அப்போ அந்த ஏப்ரல் மாதம் பெயர்ச்சியாகக்கூடிய குரு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு நல்லது தான் பண்ண போகிறாரு. கெடுதலை பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த கோல்சார பலனும் நடக்கக்கூடிய தசா புத்திகளும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரியப்படுத்துகிறோம். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள். இப்போ என்ன தசை நடக்குதுன்னு, ராகு தசை நடக்குதா, இல்லை குரு தசை நடக்குதா, இல்லை சனி தசை நடக்குதா, இல்லை புதன் தசை நடக்குதா, இதை பார்த்து நீங்கள் பலன் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கோல்சார பிரகாரம் அந்த ராகு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது உபஜயஸ்தானத்தில், அதாவது முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற இடத்துல இந்த ராகு பகவான் இருக்கிறாங்க. அதாவது தன்னுடைய முயற்சிகளால் நடக்கக்கூடிய பலன்கள், தான் நினைத்த காரியத்தை சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த ராகு பகவான் இருக்கிறாங்க. இந்த கேது பகவான் ஆகப்பட்டது 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான், இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான். அப்போ இந்த ராகு பகவானால் உங்களுடைய முயற்சிகள், அதாவது நீங்கள் எடுத்துக்கிட்ட காரியங்கள், நீங்கள் செய்யணும்னு நினச்ச அந்த திட்டங்கள், இது எல்லாமே செயல்படுத்தினால் அதில் வெற்றி கிடைக்கும். இது போக அந்த ராகு பகவானால் உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறுவதற்குண்டான வாய்ப்பு வந்தாச்சு. அப்போ அந்த ராகு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு இடம் மாற்றங்களினால் நல்ல பலன் நடக்கும். அதுபோக சிறு தூர பிரயாணம், இதில் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாகும். உங்கள் தொழிலில் சில மாற்றங்கள் உருவாகும். அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய மனதை குளிர வைக்கும். அப்போ நெடுநாளாக நீங்கள் இந்த சனியுடைய அனுகிரகத்தில் பாத சனியால் பாதிக்கப்பட்டு மனசு நொந்து போய், என்னடா வாழ்க்கையில் இப்படி சோதனையாக இருக்குதே, எப்போ நாம் நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் நீங்கள் வாழ்ந்து வந்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த ராகு கேதுவனுடைய பெயர்ச்சி ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுப்பாங்க. அப்போ இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது தன்னுடைய முன்னும் பின்னும் 3ஆம் பார்வையால் கட்டுப்படுத்தக்கூடிய யோகங்கள் இருக்குது. அப்போ ராகு பகவான் ஆகப்பட்டது தனக்கு பார்க்க போன
மூணாம் பார்வையால் கட்டுப்படுத்துகிறாங்கன்னா அவங்க கட்டுப்படுத்தக்கூடிய இடம் அந்த 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் என்பது பூர்வீக புண்ணிய ஸ்தானம். அப்போ அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த காதலர் பிரச்சனை, அப்போ அந்த காதல் பிரச்சனைக்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் அந்த பிரச்சனைகளாகப்பட்டது தீர்ந்து காதலர்கள் ஒன்று சேர்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இது போக பூர்வீக ஸ்தானத்தை அந்த ராகு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகப்பட்டது ஒரு முடிவுக்கு வரும். அப்போ அந்த பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இது போக நீங்கள் சொத்து வாங்கலாம், சொத்து சேர்த்தலாம், வீடு கட்டுவதற்கு உண்டான சில முயற்சிகளை எடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டியே தீருவீங்க. இது போக இடம் வாங்கிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இந்த ராகு பகவானுடைய பார்வையினால் உங்களுக்கு நடக்கும். இது போக பார்க்க போனால் அந்த ராகு 3ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த ராசியை பார்க்கறதுனால ஒரு உற்சாகம், ஒரு தைரியம், ஒரு மன நிம்மதி, அது போக உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய நட்பு ரீதியாக உங்களுடைய பழக்க வழக்கத்தின் மூலியமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஒரு நல்ல நண்பர் இருக்கிறாங்க, ஒரு நல்ல பெரிய இடத்துல இருக்கிறாங்க, இல்லை நல்ல ஜாப்பில் இருக்கிறாங்க, உங்களை பார்த்து நான் வேலை வாங்கி தர்றேன், இந்த வேலையை விட நல்ல வேலை வாங்கி தர்றேன், உங்களுக்கு நான் பிழைக்கிறதுக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு கூப்பிடக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உருவாகும். அப்போது உங்களுடைய ராசியை ராகு பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமை, உங்கள் கட்டுக்கோப்புக்கு நல்ல நிலைமை உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனாலையும் நீங்கள் எந்த ஒரு குழப்பத்தையும் நினச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது போக உங்களுக்கு அந்த கேது பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் ஆப்பட்டது தந்தை மகனுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வர வச்சு அதன் மூலியமாக சில பிரச்சனைகளை கொடுத்து அந்த பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார். இது போக குருமார்கள், உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுடைய குருமார்கள், இவங்க மூலியமாக நீங்கள் நல்ல பேர் எடுப்பீங்க. இதற்கு முன்னாண்ட அதே ஆசிரியர் சொல்லியிருக்கலாம், இந்த பையன் நல்லா படிக்கிறது இல்லை, இந்த பையன்கிட்ட நல்ல ஹேபிட் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அதே ஆசிரியர் ஆகப்பட்டது இப்போ உங்களுக்கு சொல்லுவார், இந்த பையன் நல்ல பையன், நல்லா படிக்கிறாப்புல, அதே சமயத்தில் நல்ல குணநலன்கள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. குருமார்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு நல்ல வேலை செய்கிறதில்லை, நல்ல வேலைக்கு வரதில்லை, அவங்ககிட்ட நல்ல ஒப்பீனியன் நீங்கள் வாங்காமல் இருந்திருக்கலாம். இப்போ அவங்களே பார்க்க போனால் இவர் நல்ல வேலைக்கு வராரு, நல்ல பழக்க வழக்கம் இருக்குது, எல்லாத்தோடையும் நல்லா பழகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்போ அந்த கேது பகவான் ஆகப்பட்டது முன்னும் பின்னும் தன்னுடைய பார்வையினால் கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ அந்த கேது பகவான் பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது இப்போ உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாங்கன்னா அவர் 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 7ஆம் இடங்கிறது என்ன? கலஸ்திரஸ்தானம், ஒரு கூட்டு ஸ்தானம். அப்போ ஒரு பங்கு, இது மாதிரி தான் அந்த 7ஆம் இடம். அப்போ அந்த 7ஆம் இடத்துல உங்களுக்கு கூட்டாளிகள் மூலியமாக நல்ல பலன், அந்த கூட்டுங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக உருவாகும். அந்த கூட்டு தொழிலில் நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம். அப்போ அந்த கூட்டாளிகள் ஒத்துமையாக விளங்குவதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது. இது போக திருமண வாய்ப்புகள், அப்போ அந்த 7ஆம் இடத்தை அந்த கேது பகவான் பார்க்கறதுனால திருமண வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ அந்த திருமணத்தினால உங்களுக்கு குழந்தை பாக்கியம், குடும்ப சந்தோஷங்கள், ஒரு மன நிம்மதி இதெல்லாம் உருவாகும். அதே சமயத்தில் ராசியில் பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், எனக்கு திருமண வயசில் காத்துட்ருக்குறோம், நாங்கள் நிறைய பக்கம் பொண்ணு பார்த்தோம், மாப்பிள்ளை பார்த்தோம், எங்களுக்கு எதுவுமே அமையல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சியில் இந்த 6 மாத காலத்துக்குள் உங்களுக்கு நல்ல பலன் நடக்கவிருக்கிறது. இதனால் நல்லா இருப்பீங்க. இந்த 6 மாதத்துக்கு பிறகும் அந்த குரு பகவான் ஆப்பட்டது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் சேஞ்ச் ஆகிறாரு. அந்த குரு பகவான் ஆப்பட்டது அந்த பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு எந்த தோஷத்தையும் கொடுக்காது. அது மாதிரி உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இது போக அந்த கேது பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும், சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு வெளிநாட்டில் போய்
படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். வெளிநாட்டில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எதிர்பார்த்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். எந்த குறையும் வைக்காது. இதுக்கு முன்னாண்ட படித்து அந்த படிப்புங்கிறது வராமல் அரியர்ஸ் வச்சுருந்தாலும் இந்த பீரியடில் அந்த அரியர்ஸை கிளியர் பண்ணி நல்ல படிப்பில் ஒரு தேர்ச்சி பெற்று ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஆகப்பட்டது இப்போ சிறப்பாக இருக்குது. அதனால் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது, ராகு கேதுவனுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. இந்த டயத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது அதை கரெக்டாக பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் பலன் அனுபவிங்க. இதுக்கு வந்து பார்க்க போனால் 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த ஃபோன் நம்பரில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.